ஸோ ஹலோ ப்ரோஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்கள் பிளேஸ். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமேட்டுக்கு சந்திக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் நம்ம சேனலில் வந்து என்ன வீடியோஸையும் அப்லோட் பண்ணலை. ஸோ திருப்பி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மைன்கிராஃப்ட் சீரிஸை கண்டினியூ பண்ண போகிறோம். நான் இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1.26.1 வெர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா மைன்கிராஃப்ட் ப்ளே பண்ண போகிறேன். ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஜென்ரேட் ஆகிருக்கு. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, நம்ம அப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே நம்ம மைன்கிராஃப்ட்டில் பண்ணுற ஒரே விஷயம் வுட்டு தான். ஓகே, ஃபர்ஸ்ட் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வுட்டை வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பழைய மைன்கிராஃப்ட் சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி ஒன்று வச்சுருந்துருப்பேன். அது ஆக்சுவலாக வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மைன்கிராஃப்ட் வீடியோஸ் போகிறதுக்கு கரெக்டாக டைம் கிடைக்கல. ஸோ நான் அந்த சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நெதருக்கு போயிட்டு நம்ம ஸ்டப்ஸ் எடுத்தோம். அதோட வந்து பார்த்திங்கன்னா அந்த சீரிஸ் வந்து எண்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீரிஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் வுட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம். கலெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து வேணால் ஒரு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுட்டு நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிகேக்ஸ் ஒன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே வந்து நம்ம போயிட்டு ஸ்டோன், அப்புறமேட்டுக்கு வந்து நம்மளோட ஸ்டோன் டூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக நம்ம எடுத்துக்குவோம். பண்ணிவிட்டு அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். ஒரு மினிமம் ஒரு 20 ஸ்டோன் எடுத்துக்குவோம். நம்மளுக்கு அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். ஓகே கைஸ், முடிஞ்ச அளவுக்கு ஸ்டோன் எடுத்தாச்சு. நம்ம உடன் பிகாஸ் தூக்கி போட்டேன், அது வேஸ்ட். இதுக்கப்புறமேட்டுக்கு அது தேவைப்படாது. ஓகே, நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோன் டூல்ஸ் எல்லாம் அப்படியே செஞ்சுக்கலாம். ஸ்டோன் பிகாக்ஸு, ஸ்டோன் ஆக்ஸு, அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஸ்வாடுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பண்ணிக்குவோம். ஸ்டோன் ஸ்வாட் பண்ணிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்போம். நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த டேரெக்ஷனில் போகலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வுட் எடுத்துக்குவோம். வுட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. பிகாஸ் வுட் இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் நிறைய ஸ்டப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செய்ய முடியும். அதனால் வேணால் நான் வுட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்க போகிறேன். ஓகே, தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வுட் எடுத்தாச்சு. நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த லீஃப் ஃபில்டர்ஸ் வேறு எரிச்சல கிளப்பு. இது எதுக்கு தான் இந்த அப்டேட்டில் விட்டானுங்கன்னு தெரில. கருமோ, இது வேறு வந்து பார்த்திங்கன்னா இன்வென்டரி வந்து ஆட் ஆகிட்டே இருக்குது. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த டேரெக்ஷனில் போக ஆரம்பிப்போம். நம்ம வந்து நமக்கு தேவையான ஸ்டெப்ஸ்லாம் எடுத்தாச்சு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த டேரெக்ஷனில் போவோம். ஓகே, ஓ மை காட், அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜ் இருக்குது. ஓகே, நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த வில்லேஜை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு போவோம். இந்த சைடு போய்ட்டு போகிற வழியில் ஏதாச்சும் அனிமல்ஸ் இருந்துச்சுன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அதையுமே வந்துன்னா எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஃபுட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும். நிறைய பிக்ஸ் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அடித்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இந்த வில்லேஜ் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஸ்மித் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் பிளாக் ஸ்மித் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், பிளாக் ஸ்மித் இல்லை இந்த வில்லேஜில். இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். நம்மளுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அயன் டூல்ஸ் கிடச்சிருந்துருக்கும். பிளாக் ஸ்மித்தில் வரனா அயன் கோலம் இருக்குது. அந்த அயன் கோலம் மாட்டிக்க ட்ரை பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபுட்டுக்கு வந்து என்ன கொஞ்சம் ஷீப் இதெல்லாம் வந்து நான் எடுத்துக்குவோம். இங்கே வந்து நம்மளுக்கு பெட்டு பண்ணுறதுக்கு எதுவுமே கரெக்டாக 3 ஷீப் இருக்குது. நம்ம இந்த 3 ஷீப்பையும் அப்படியே அடித்து எடுத்துக்கலாம். கைஸ் பாருங்க, இந்த அயன் கோலம் அடிச்சு ஓடும். ஓ மை காஷ், அடிச்சிட்டாங்க கைஸ். ஐயோ, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா பிளாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐயோ இல்லையா. ஓகே, 9 பிளாங்க்ஸ் இருக்குது. இந்த 9 பிளாங்க்ஸ் வச்சு பார்த்திங்கன்னா அப்படியே கட்டி இந்த மாதிரி டிஃபன் பண்ணுவோம். வராங்க எல்லாம் வர மாட்டேங்க. ஓகே, ஏதோ கிளிச்சு போல் வந்துட்டான். ஓகே, அடிப்போம் இவனை ஆக்ஸு. ஓகே கைஸ், அடிச்சிட்டோம். அயன் கிடச்சிருச்சு. ஓகே, இதை எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த வில்லேஜஸோட ஒரு வீடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடை எடுத்துக்குவோம். அவ்வளோதான், இவங்கெல்லாம் இதுக்கு தான் இருக்கானுங்க. இவங்களோட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு வீடு எடுத்துக்கும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஹேபியல்ஸ் இருந்துச்சுன்னா ஏதாச்சும் எடுப்போம் கைஸ். நம்மளுக்கு ஃபுட்டுக்கு வந்து தேவைப்படும். நம்ம ப்ரெட் பண்ணி அப்படியே சாப்பிட்டுட்டு வாழ்க்கை முழுக்க வாழ்ந்துக்கலாம். ஹேபியல் ஓகே அங்கே இருக்குது. நம்ம அப்படியே போய் அதை எடுத்துக்கலாம். ஹேபியல் நம்ம எடுத்துகிட்டோம்னா நம்மளுக்கு வீட்டை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ப்ரெட்டு பண்ணிக்கலாம். ப்ரெட்டை வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்படியே வந்துட்டு அப்படியே காலத்தை ஓட்டிடலாம் ப்ரெட்டு சாப்பிட்டுட்டு. ஓகே, இங்கே எனக்குள்ளே இருக்க இந்த ஹேபியல்ஸ்லாம் எடுத்துக்கும். ஒரு ஹேபியல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 9 வீட்ஸ் கிடைக்கும். 9 வீட் கிடைக்கும். அதை வச்சு நம்ம 3 வீட் சேர்ந்தால் ஒரு ப்ரெட்டு கிடைக்கும். நம்ம அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிக்கலாம். நீங்கள் பின்னாடி நிறைய மாப்ஸ், ஷீப்ஸ், அப்புறம் கவுஸ்லாம் இருக்குது. இதையும் அடித்து எடுத்துக்குவோம். ஓகே, நம்மளுக்கு இங்கே நிறைய ஹேபியல் இருக்குது கைஸ். இந்த ஹேபியல்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே எடுத்துக்குவோம். இங்கே என்ன வில்லேஜர் குளிச்சுக்கிட்டு இருக்கான். ஓகே, அப்படியே நம்ம போவோம். இங்கேயும் நிறைய ஹேபியல்ஸ் இருக்குது. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு வீடு கிடச்சுன்னா போதும் கைஸ். அதில் சும்மா நம்மளோட கிராஃப்டிங் டேபிள், ஃபர்னஸ், அப்புறமேட்டுக்கு செஸ்ட்டு, இது 3 வச்சிட்டோம்னா அவ்வளோதான் கைஸ். அதான் கைஸ் நம்ம வீடு. நம்மளோட திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இருந்துக்கலாம் அந்த இடத்துல. இப்போ நான் அந்த மாதிரி ஒரு வீடு தான் தேடிக்கிட்டு இருக்கேன். நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. நிறைய போவோம் அந்த சைடு.
ஓகே, எனக்கு இங்கேக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு கிடச்சிருக்கு. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வீடை மாற்றிடலான்ட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராஃப்டிங் டேபிளை கீழே வைப்போம். ஃபஸ்ட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபர்னஸ் பண்ணிக்கலாம். அப்படியே சுற்றி காம்பவுண்ட் ஸ்டோன் வச்சோம்னா நம்மளுக்கு ஃபர்னஸ் கிடைக்கும் கைஸ். அப்படி வந்து பார்த்திங்கன்னா இங்கேக்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம அப்படியே இந்த இது மட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குக் பண்ணுவோம். இது ஃபஸ்ட்டு பிளாங்க்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ என்கிட்ட வந்து கோல் அப்புறம் கிடையாது, கோல் மேலாம் கிடையாது. அதனால் கட்டையை ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குக் பண்ணணும். ஓகே, அப்படியே இது குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்மளுக்கு அயன் கோலம் வந்து 3 அயன் தான் கைஸ் கிடச்சிருக்கு. ரொம்ப கம்மியாக கிடச்சிருக்கு. பொதுவாக 5 அயன் தான் கிடைக்கும். ஆனால் நமக்கு 3 தான் கிடச்சிருக்கு. நம்ம ஷீல்டு பண்ணிக்கலாம். என்ன ஷீல்டு வர மாட்டேங்குது? ஓ தப்பாக வச்சிட்டேன் கைஸ் ரெசிப்பியை. அயன் வந்து நான் மேலே வைக்கணும். ஓகே, மேலே வச்சு நம்மளுக்கு ஷீல்டு கிடச்சிருக்கு. ஷீல்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நம்ம கேவ்ஸ்குள்ளெலாம் போகிறோம்னா நம்மளுக்கு ஏதாவது ஸ்கெலிட்டன்ஸ் இதெல்லாம் வச்சுன்னா நம்மளுக்கு யூஸ் ஆகும். கைஸ் ஆக்சுவலாக நைட் ஆகுது. ஓ மை காட், இங்கே பாருங்கள் கைஸ், இந்த வியூ பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. இங்கே பாருங்கள், செம்ம வியூ கைஸ். அப்படியே சன்செட் பார்க்குற மாதிரி சூப்பராக இருக்குது. ஓகே, தூங்கி எழுந்திரிச்சாச்சு. நம்ம பண்ண மட்டனுமே வந்து பார்த்திங்கன்னா குக் ஆயிடுச்சு. நம்ம அப்படியே இதை எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சைடு போய் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணுவோம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குக்கிங் சோர்ஸ் எதுவுமே கிடையாது கைஸ். குக்கிங்க்கு வந்துட்டு ஃபியூல் சோர்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நானே வந்துட்டு கட்டையை போட்டு தான் எரிச்சிக்கிட்டு இருக்கேன். நம்ம வந்து கேவுக்கு போகணும் கைஸ். கேவுக்கு போயிட்டு நம்ம அயனு அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல் இதெல்லாம் எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுவோம். முக்கியமாக இந்த வீடியோட கோல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அயன் ஆர்மர் எடுக்கணும். எனக்கு வீடு கட்டுறதுலாம் கூட முக்கியம் கிடையாது. ஃபுல் அயன் ஆர்மர் எடுத்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தைரியமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். பிகாஸ் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டீப்பான கேவுக்குள்ளே போகிறதுக்குலாம் வந்து நமக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். பிகாஸ் நிறைய மாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வரும். பிகாஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் மோட்டில் தான் இருக்கும். கேம் ப்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹார்ட் மோட்டில் ப்ளே பண்ணுறோம். நம்மளுக்கு வந்து எதனா கேம் கஷ்டமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்ப்போம். ஓகே இதான் கேவ் மாதிரி இருக்குது கைஸ். உள்ளே போய் பார்ப்போம். ஓகே கைஸ், கேவ் மாதிரி போகுது. உள்ளே போய் பார்ப்போம். அடி ஓகே கைஸ், இது கேவ் கிடையாது. சும்மா ஏதோ பள்ளம் மாதிரி ஏதோ ஓட்டம் மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டு பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டு தேவைப்படும். பிகாஸ் நம்ம ஏதாச்சும் கேவுக்குள்ளலாம் போகிறோம்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெட்டு, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு பெட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி சொல்ல சர்வே பண்ணிக்கலாம். சாகிறதுக்கு முன்னாடி டக்குன்னு பெட்டை பக்கத்தில் வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா அப்படியே டக்குன்னு ரீஸ்பான் பண்ணி செட் பண்ணுறோம். நம்ம டக்குன்னு தப்பிச்சிடலாம். செத்தோன்னே திருப்பி அதை டெஸ்ட் பண்ணுவோம். நம்ம ஸ்டஃப்ஸை வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணேன்னா இந்த ஃபுட்டு குக்கர வரைக்கும் என்ன பண்ணணும்னு தெரியாதனால வந்து பக்கத்தில் பூ இருந்துச்சு, பூ பிடிங்கி டை வச்சு ரெட் கலர் பெட்டு பண்ணிகிட்டு இருக்கேன் கேஸ். நீ என்னடா இங்கே இருக்க கேஸ்? என்னடா கேஸ் ட்ரேட் டே போடா மொக்கா ட்ரேட் வச்சுருக்கானுங்க கேஸ் எல்லாருமே. ஆச்சு டக்குன்னு ஒரு என்ன சொல்கிறது, கீழே கிடக்கிற குப்பையை தான் ட்ரேட் பண்ணுவாங்க போல் அவங்க. இப்போ நைட்டு தான் வச்சுருப்பாங்க ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பார்ப்போம். அந்த சைடு போய் எப்படி சுற்றி பார்ப்போம். நம்மளுக்கு வந்து ஓகே சுகர் கேன் இருக்குது. சுகர் கேன் வந்து ஆக்சுவலாக நமக்கு தேவைப்படும். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகர் கேன் வந்து அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாது. நம்மளுக்கு சுகர் கேன் வச்சு வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா புக்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியும். நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு திங்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படும் அதெல்லாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சுகர் கேன் எடுத்து வச்சுக்கோம். ஒன்று கிடச்சா கூட போதும். நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அதை வளர்த்து வச்சு நம்ம நிறைய க்ரியேட் பண்ணிக்கலாம் சுகர் கேனை. சுகர் கேன் கிடைக்கும் போதே வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, அப்படியே இந்த சைட் போவோம். இந்த சைடு நிறைய மாப்ஸும் இருக்குது. இந்த மாப்ஸ் அப்படியே ஹண்ட் பண்ணிட்டு அப்படியே இந்த சைடு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஏதாச்சும் ஒரு பெரிய கேவ் கிடச்சா நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், இந்த சைடு வந்து ரெவின் மாதிரி எதுவும் இருக்குது. ஓகே, போய் பார்ப்போம். ஆக்சுவலாக ரெவின் மாதிரி இல்லை, இது வந்து அப்படி ஒரு கேவ் அப்படியே மேலே வந்து ஓப்பனாக இருக்குது. இந்த கேவுக்கு அப்படியே வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்கும்போதே நம்மளுக்கு அயன் தெரியுது. அங்கே கோல் இருக்குது, மேலே அயன் இருக்குது, இங்கே கீழே கோல் இருக்குது, பக்கத்தில் அயன் இருக்குது. உள்ளே ஃபுல்லாக க்ரீப்பர்ஸு ஜாம்பிஸு எக்கச்சக்க பேர் இருக்கானுங்க உள்ளே. நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இறங்க ட்ரை பண்ணுவோம். ஓகே, சுற்றி இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இறங்க ட்ரை பண்ணுவோம். நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆக்சுவலாக பிளாக்ஸ் வச்சுட்டு போக முடியாது கைஸ், ரொம்ப கஷ்டம். நான் என்ன பண்ணுறேன்னா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் பிளாக்ஸு அப்புறம் டர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வருவோம். நம்மளுக்கு நிறைய பில்டிங் பாக்ஸ் தேவைப்படும். பிகாஸ் கேவ் ரொம்ப பெருசாக இருக்குது. நம்மளுக்கு கண்டிப்பாக அயன்லாம் எடுக்க போனாலும் நம்மளுக்கு நிறைய பிளாக்ஸ் தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு நம்மளுக்கு தேவையான ஸ்டஃப்ஸை கொஞ்சம் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வருவோம். ஓகே, வீட்டுக்கு வந்தாச்சு. நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செஸ்ட் பண்ணி நம்மளுக்கு தேவையில்லாத பொருளாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வச்சிட போகிறேன். பிகாஸ் வந்துட்டு நம்மளுக்கு நம்ம இந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டஃப்ஸோட இவ்வளோ ஸ்டஃப்ஸோட உள்ளே போய் சித்த போயிட்டோம்னா நம்ம ஸ்டஃப்ஸ் எல்லாம் காணா போயிடும். நம்மளுக்கு பேக்கப்புக்கு எதுவுமே இருக்காது. நம்மளால் உள்ளே திருப்பி போக முடியாது. திருப்பியும் நம்ம ஸ்டஃப்ஸை கேதர் பண்ணுறதுக்குள்ளே நம்ம ஸ்டஃப்ஸ் எல்லாம் டீஸ்பான் ஆயிரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்மளோட ஸ்டஃப்ஸை கொஞ்சம் பேக்கப் இருக்குன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் உள்ள செஸ்ட்டில் வச்சுட்டு போகிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கொஞ்சம் பிளாங்க்ஸு அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வந்து ஒரு 5 இருக்கட்டும், மிச்சம் உள்ள வச்சிடலாம். நமக்கு பேக்கப்புக்கு தேவைப்படும். ஓகே கைஸ், இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா
கேபிள் வச்சு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் பண்ணேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு 30 ப்ரெட்டு கிட்ட போதும். மிச்சத்தை உள்ள வச்சுக்கலாம், நம்மளுக்கு பேக்கப் தேவைப்படும். அடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அயன் ஷெல் பண்ணிக்க போகிறேன். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வுட் எடுக்கிறதுக்கு டைம் ஆயிரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டக்குன்னு ஒரு அயன் ஷெல் பண்ணிட்டோம்னா ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய டர்ட் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இறங்கிடலாம். நான் அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 ஸ்டாக் டர்ட் போதும்னு நினைக்கிறேன். கைஸ் ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா நான் கேவ்க்குள்ளே வந்துட்டேன். பட் ஆனால் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன்ட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே வந்து உள்ளே வந்து நிறைய மாப்ஸ் கிட்டலாம் அடி வாங்கி அப்புறம் கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு ஒரு பிரிட்ஜ் மாதிரி பண்ணி இங்கேக்குள்ளே இருக்க அயன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுற்றி அயன் எங்கேயாச்சும் இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். இங்கே இல்லை. ஓகே, இந்த அங்கே இருக்குது. இந்த அயன் எடுக்க ட்ரை பண்ணுவோம். அப்படியே ஒரு எம்எல்ஜி ஒரு கிளச்சாக போட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எடுப்போம். எனக்குள்ளே வந்து யாரும் சுற்றி இல்லை. ஓகே, எடுப்போம். ஓகே கைஸ், நம்ம அப்படியே கேவுக்குள்ளே போய் இந்த இங்கேக்குள்ளே அயன் இருக்குது, நிறைய அயன் இருக்குது. சுற்றி நம்ம அதை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எடுக்க ட்ரை பண்ணி எடுப்போம். கோல்டு வந்து என்ன பண்ண எடுக்க போகிறது இல்லை. பிகாஸ் நான் அயன் பிக்கும் இல்லை, அதுவும் இல்லாமல் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ அயன் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே சுற்றி இருக்க எல்லா அயனையுமே வந்து பார்த்திங்கன்னா எடுப்போம். இங்கேக்குள்ளே கொஞ்சம் அயன் இருக்குது, நிறையா அந்த பள்ளத்துக்குள்ளே நிறைய அயன் இருக்குது. நம்ம எல்லா அயனையுமே வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு எடுக்க ட்ரை பண்ணுவோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் இந்த வீடியோக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அயன் ஆர்மர் அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் செட்டு இதெல்லாம் பண்ண முடியும். மேலே அயன் இருக்குது, நம்ம அப்படியே டர்ட் போட்டு போய் அந்த அயன் அப்படியே எடுப்போம். ஒன்று தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒன்று தான் இருக்குது. நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்குவோம். நம்ம அப்படியே கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த பள்ளம் இருக்குது, அந்த பள்ளத்துக்குள்ளே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா போய் அங்கே நிறைய கீழே நிறைய அயன் இருக்குது. நம்ம அந்த அயன்லாம் எடுப்போம். ஓகே, அப்படியே சுற்றி எல்லாம் அயன் எடுப்போம். அப்புறமேட்டுக்கு உங்கள்கிட்ட இன்னொன்று சொல்லணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா மைன்கிராஃப்ட் பெட் வார்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மைன்கிராஃப்ட் பெட் வார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ப்ரோ பிளேயரு. ஓகேவா? அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்பீட் பிரிட்ஜ் பாருங்க, எப்படி ஸ்பீட் பிரிட்ஜ் தான். நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா பெட் வார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான பிளேயரு. ஸ்பீட் பிரிட்ஜெலாம் அப்படி பயங்கரமாக வெறித்தனமாக பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெட் வார்ஸ் கேம் பிளே அப்படிலாம் வந்து போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. பெட் வார்ஸ் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. கீழே நிறைய அயன் இருக்குது, நம்ம அந்த அயனில் அப்படியே ஹார்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகே, இங்கே கீழே கோல்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அயன் இருக்குது, இதை எடுக்க ட்ரை பண்ணுவோம். அப்படியே இந்த பிளாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உடச்சிக்கிட்டே கீழே போனாலே நம்ம அதை எடுத்துடலாம். அப்படியே வந்துட்டு கீழே லாவா வேறு இருக்குது, கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக தான் போகிற மாதிரி இருக்கும். அப்படியே நம்ம டர்ட் ப்ளேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அதை அப்படியே ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போ கேவுக்குள்ளே வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பயம் எனக்கு இருக்கும். மண்டை மேலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் மாப்ஸ் கீவ்ஸ் வந்து விழுந்துருவானுங்களோன்னு சொல்லிட்டு ஒரு பயம். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கேவுக்குள்ளே வரும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாட்டி வந்து பார்த்திங்கன்னா என் மண்டை மேலே வந்து பார்த்திங்கன்னா ஜாம்பி, ஸ்கெல்டன்ஸ், க்ரீப்பர் கூட வந்து விழுந்துருக்கு. வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான், வெடிச்சிரும், இல்லைனா தள்ளி விட்ருவாங்க, லாவாவில் விழுந்துருவேன், கீழே விழுந்து எல்லா ஸ்டஃப்ஸும் காண போயிடும். ஸோ அதனால் ஒரு பயம் எப்போயுமே எனக்கு வந்து உள்ள இருக்கும். இங்கே ஸ்பீட் பிரிட்ஜ் பார்க்குறீங்களா கைஸ்? இங்கே வரும். அவ்வளோதான், நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் பிரிட்ஜ் தான். நம்ம ஆக்சுவலாக யாருமே சர்வைவல் வேர்ல்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் பிரிட்ஜ் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சர்வைவல் வேர்ல்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் பிரிட்ஜ் பண்ணுறோம். இதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைக்கை போடுறீங்க, போட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு உடச்சிருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல அயன்லாம் நிறையா இருக்குது. இந்த அயனில் வந்து அப்படியே கல்டிவேட் பண்ணிடுவோம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே சைடு வந்து ட்ரிப் ஸ்டோன் மாதிரி ஏதோ திங்ஸ் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லா அயனையும் எடுத்தாச்சு. நம்ம என்ன பண்ணணும்னா அப்படியே வந்து கிளம்பி வீட்டுக்கு போவோம். இங்கே வருங்க, வர வழியில் நம்ம கட்டி வச்ச பாத்தில் ஜாம்பி வருது. ஓகே, அப்படி தள்ளி விட்ருவோம் கைஸ் கீழே. அவ்வளோதான், விழுந்துச்சு, அவ்வளோதான் விழுந்துருச்சு. நம்ம அப்படியே கீழே போவோம் அப்படியே. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சைடில் சுற்றி பார்க்கணும். பிகாஸ் ஸ்கெலிட்டன்ஸ் எல்லாம் செஞ்சாங்கன்னா ஒரு அம்பு தான் விட்டானுங்கன்னா அவ்வளோதான், கீழே விழுந்துருவோம். அவ்வளோதான், கீழே லாவா வேறு இருக்கா, கலெக்ட் பண்ண எல்லா ஸ்டஃப்ஸுமே போயிடும். நம்ம கீப் இன்வென்ட்ரிலாம் ஆன் பண்ணல கைஸ். நம்ம கேம் மோடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் பட் ஆனால் என்னன்னு தெரியல, மாப்ஸ் எவனும் வர மாட்டேங்கிறானுங்க. அப்புறமேட்டுக்கு ஏன் பிரைட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து காமா போட்டிருக்கேன். பிகாஸ் வந்து அப்போ தான் உங்களுக்கு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் காமா யூஸ் பண்ணாமல் வேணாமல் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் அதுக்கப்புறமேட்டு காமா யூஸ் பண்ண மாட்டேன். சுற்றி க்ரீப்பர்ஸ்லாம் இருக்கானுங்க. ஒரு க்ரீப்பர் வேணால் அடிச்சு பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள். ஓ மை காஷ், வெடிச்சு இம்பேக்ட் லேட்டாக வருது. ஓகே, முடிஞ்சளவுக்கு ஓடுவோம். ஓகே, சுற்றி மாவுஸ் வரானுங்க, சுற்று போடுறானுங்க. ஓகே, பேட் ஃபீலிங். ஓ மை காட், பைபி சாமி வருது. ஓகே, ஏதோ பிளான் பண்ணுறானுங்க, முடிச்சுட. ஓகே, தடுமாறுது. ரைட்டு, சாக போகிறோன்னு நினைக்கிறேன். தெரிஞ்ச வரைக்கும் மேலே வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டா போதுங்க. எக்கச்சக்க காயின் வச்சுருக்கோம், வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் தான் இன்றைக்கி வீடியோ முடிக்க முடியலன்னா அவ்வளோதான், இன்றைக்கி வீடியோ ஃபெயிலியர். ஓகே, போவோம். ஓகே, மேலே வந்தாச்சு. நைட் டைம் வேறு, எக்கச்சக்க மாப்ஸ் இருக்கானுங்க சுற்றி. நான் ஓகே, ஓ மை காட், இங்கே 2 ஜாம்பி வரானுங்க.
ஓகே, நம்ம இப்போ எவன் கூட சண்டை போகிறது கிடையாது, என்ன ஆர்மர் கிடையாது, எதுவுமே இல்லை, க்ரீப்பர் வேறு வருது. நான் எவன் கூட சண்டை போகிறது கிடையாது, டேரெக்டாக வீட்டுக்கு ஓடிட்டு நம்ம அப்படியே ஒரு தூக்கத்தை போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு எந்திரிச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அயன் ஆர்மர் எல்லாத்தையும் கிராஃப்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். வீடு வேறு எங்கேக்குன்னு தெரில, ஏதோ ஒரு வீடு இருக்குங்க எனக்குள்ளே வந்து பெட்டு கூட இல்லை. ஓகே, நம்ம பெட்டை போட்டு தூங்கிடுவோம் பெசாட்டுக்கு. ஓகே, ஓகே கைஸ், காலையில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மொதல் வேலையை வீட்டுக்கு போனோம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அயன் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்னஸில் போட்டிருக்கேன். இப்போ என்கிட்ட ஃபியூல் வேறு இல்லை, கோல் எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சேன், கோல் எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டேன் கேவ்லேருந்து. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இங்கே மரங்களை தான் வந்து பார்த்திங்கன்னா உடச்சி ஃபியூவெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மரத்தை தேடி வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இந்த மரம் அங்கே ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தோட வுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூவெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். வேறு எதுவுமே கோல் ஆக்சுவலாக எடுத்துகிட்டு வந்துருக்கணும், எடுத்துகிட்டு வராமல் விட்டுட்டேன். ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து நம்ம மரத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபியூவலாக. ஓகே, நம்மளுக்கு 12 அயன் கிடச்சிருக்கு. இதை வச்சு நம்ம வந்து மொதல் ஆர்மர் பண்ண ட்ரை பண்ணுவோம். எதுவுமே இல்லை இப்போதைக்கு. வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் பிளேட் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவோம். அப்புறமேட்டுக்கு மிச்சம் 4 இருக்குது, ஒரு பூட்ஸ் ஒன்று பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஸ் ஒன்று பண்ணுவோம். ஒரு அயன் பிக்கும் ஒரு அயன் ஆக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படி வந்து ஒரு அயன் ஸ்வாலுமே அந்த மாதிரி ஆக்சுவலாக பண்ணிடுவோம். அயன் ஷவல் ஏற்கனவே பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அயன் ஆர்மர் தான் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு இது எடுப்போம், நம்மளோட ஹெல்மெட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக கிராஃப்ட் பண்ணணும். ஹெல்மெட்டுக்கு 5 அயன் கிட்ட தேவைப்படும். இப்போ வந்து ஒன்று என்னென்னா நம்ம அயன் லெகின் மட்டும் எடுக்கணும். அயன் லெகின் எடுத்துட்டோம்னா நம்ம முடிச்சிடலாம். ஓகே கைஸ், நம்மளுக்கு அயன் லெகின்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அயனுமே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம அயன் லெகின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அயன் நம்ம இன்றைக்கி எப்படியாச்சும் எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க கைஸ், இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த மைன்கிராஃப்ட் சீரிஸோட பார்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா முடியுது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட், அப்புறமேட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா என்னால் மோட்டிவேட்டடாக இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ண முடியும். ஓகே கைஸ், see you in the next video. Bye.